ரெம்ஸ்டெக்கன் இருக்கு, காடு, மான், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஹைக்கிங். இது ரெண்டும் மானை வந்து அவங்க தொட்டு என்ஜாய் பண்ணி விளையாட போய் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் இருக்குது தரலாம். அதுக்கு வந்து இதில் அமௌண்ட் பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த மான் சொல்லுது ஆமாம் இன்னும் தா அப்படின்னா காட்டு பண்ணி தான் பார்த்தோம். இந்த குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸ் காசிய பறவையான மயில் இருக்கு. வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோப்லின்ஸ்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ரெம்ஸ்டெக்கன் இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் ஆஃப் ஸ்டேஷன் ரெம்ஸ்டெக்கன். இது வந்து ஒரு காடு. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மான், அதுக்கப்புறமா காட்டு பன்றி, அதுக்கப்புறம் பெரிய புள்ளி மான், இந்த கொம்பு வச்சிருக்கிற மான், மயில் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இங்கே வந்து இது ஒரு வனவிலங்கு சரணாலயம்னு சொல்லலாம். உள்ளே வந்து இங்கே ஒரு குட்டி பார்க் இருக்குது, குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு இங்கே ஒரு பார்க் வச்சுருக்காங்க. இது என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஹைக்கிங், இது ரெண்டுமே இங்கே வந்து பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இங்கே இருக்கிற வன விலங்குகளை பற்றி சொல்லித்தரலாம். அந்த மானை வந்து அவங்க தொட்டு என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க, அதுக்கு உணவு கொடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நல்ல ஒரு என்டர்டெயின் ஏரியா வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாக இருக்கும். இங்கே உள்ளே போய் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அதுக்கு ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஹைக்கிங் பிளேஸும் கூட. இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரோடு போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து நல்ல ஹைக்கிங் கூட பண்ணிக்கலாம். இந்த சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்து அவங்களோட கார் பார்க் பண்ணிவிட்டு சைக்கிள் கொண்டு வருவாங்க, இல்லைன்னா நடப்பாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த இடமா இது. நாங்கள் உள்ளே என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இங்கே வந்து மானுக்கு இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு தரலாம். அதுக்கு வந்து இதில் அமௌண்ட் போடணும், 2 யூரோஸ் போடணும். போட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம அமௌண்ட் போட்டு ஃபுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்டர் ஆனோடனேவே நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா மான் தான் பார்ப்போம். அந்த மான் வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப தூரத்துக்கு மான் தான் இருந்தது. டைரெக்டாக போய் நம்ம எடுத்த ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் தர்னிஷ் பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொல்லும்போதே அவன் கொஞ்சம் பயந்துட்டான், எங்கே மான் கடிச்சு வச்சுருமோ அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஃபென்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவனே பயந்துட்டான். அப்படியெல்லாம் இல்லை நீ கொடு அப்படி சொல்லும்போது இல்லைம்மா நீயே கொடு அப்படி சொன்னான். அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் ஒரு மான்கிட்ட போயிட்டு கொடுத்தோம், சாப்பிட்டுச்சு. மறுபடியும் இந்த மான்கிட்ட நான் கேட்குறேன் உனக்கு இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த மான் சொல்லுது ஆமாம் இன்னும் தா அப்படின்னு சொல்லிச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த மானுக்கு மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் அந்த சோளம்லாம் கொடுத்தோம். அது ஹாப்பியாக சாப்பிட்டுச்சு. இவன் தரன் கொடுத்தான், ஒரு டைம் தான் கொடுத்தான். அது நக்கி வைக்கும்போது அவனுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் இல்லை நான் கொடுக்கல நீயே கொடு, அது ரொம்ப கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அது நக்கி தான் வச்சுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா காட்டு பன்னி தான் பார்த்தோம். இந்த காட்டு பன்னி வந்து நிறையா இருக்குது, பெரிய சைஸ்லேருந்து குட்டி வரைக்கும் இருக்குது. இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போட்டுக்கிறாங்க. யார் எங்கே அந்த சோளத்தை போடுறாங்களோ அங்கே இவங்க எல்லோரும் கூட்டமாக ஓடி வந்துடுறாங்க. இப்போது நம்ம ஒரு சைடு போடுறோம் அப்படின்னா அங்கே தான் நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு அங்கே வராங்க. இன்னொருத்தவங்க இன்னொரு சைடு போடும்போது அங்கே எல்லோரும் போயிடுறாங்க. அந்த மாதிரி இவங்களோட ஒரே விளையாட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய இருந்தாங்க, குட்டி சைஸ் எல்லாம் நிறையா இருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பி போகும்போது இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்தோம். குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸ் கலர்ஃபுல்லாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது தாங்க ட்விஸ்ட்டே, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே வந்து நம்மளோட தேசிய பறவையான மயில் இருந்துச்சு. அதுவும் அந்த மயில் தன்னோட தோகையை விரித்து அப்படி ஒரு அழகான காட்சியை வந்து பார்த்தது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு டைம் இல்லை, இந்த மாதிரி தொடர்ந்து 4 டைம் ஃபுல்லாக தோகையை விரித்து நின்று ரொம்ப லாங் பீரியடுக்கு நின்னது வந்து நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ஏரியாவில். நீங்களும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து குழந்தைகளுக்கு
குழந்தைங்களுக்கான பார்க். உள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா சும்மா அப்படியே போக வேண்டியதில்லை. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா போகலாம். அதுக்காக இங்கே ஒரு பார்க், இந்த பார்க் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தரன் விளையாடிட்டு இருக்கான். நாங்களும் இனி இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.